மதிமுக முதன்மை செயலாளரும் திருச்சி தொகுதி எம்பியுமான துரை வைகோ பிரதமர் மோடியை சந்தித்ததன் மூலம் திமுக கூட்டணி உடைந்துருச்சு அப்படிங்கிறது உறுதியாயிருக்குது. சில மாதங்களுக்கு முன்பு மதிமுகவிலிருந்து சில முக்கிய பிரமுகர்கள் திமுகவில் இணைந்தாங்க. இந்த இணைவுக்கு காரணம் மல்லை சத்யா தான். அவர் பிரபாகரனுக்கு மாத்தையா எப்படி துரோகம் பண்ணாரோ அந்த மாதிரி எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை மல்லை சத்யா மீது வைகோ வச்சாரு. ஆனா மல்லை சத்யா நான் அப்படி எந்த துரோகத்தையும் செய்யல அப்படிங்கிற மாதிரி விளக்கம் கொடுத்தாரு. ஆனாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் என்ன பண்ணாங்க, மதிமுகவில் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள் இது பண்ணாங்க. தொடர்ச்சியா திமுகவில் படி இணைவதற்கான பணிகள் நடந்துகிட்டே இருந்துச்சு. இது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையிலேயே இந்த மதிமுக நிர்வாகிகள், முக்கிய பிரமுகர்கள் மற்றும் தொண்டர்கள் இணைய நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருந்துச்சு. இது மதிமுகவுக்கு, குறிப்பா வைகோவுக்கும் துரை வைகோவுக்கும் பெரிய ஒரு நெருடலை கொடுத்துச்சு. அதன் தொடர்ச்சியா மதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்துல துரை வைக்கவும் சரி வைகவும் சரி பகிரங்கமாவே ஸ்டாலின் மேல குற்றச்சாட்டை வச்சாங்க. என்னன்னா இந்த மாதிரி மோசமான செயல்களை திமுக செய்யுது அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டை வச்சாங்க. இதுக்கு மல்லை சத்யா தான் துணை போனார் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. அதன் பிறகு இதனால மதிமுக திமுக கூட்டணி வெளியேற போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருந்த நேரத்துல திடீர்னு வைகோவும் துரை வைகோவும் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திச்சாங்க. ஸ்டாலினை சந்திச்சு பல்வேறு விளக்கங்கள் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதன் பிறகு அவர் வெளியில செய்தியாளர்களை சந்தித்த போது வைகோ என்ன சொன்னார்னா, என் மூச்சு இருக்கிற வரைக்கும் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற மாட்டோம், இது திராவிடம் அப்படிங்கிற மாதிரி உணர்ச்சி பொங்கல் எல்லாம் பேசினாரு. அதனால கண்டிப்பா ஏதோ ஒரு வருத்தத்துல பேசியிருப்பாங்க போல. ஆனா திமுக கூட்டணி வெளியேற மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகவும் நம்பினாங்க. திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகளும், குறிப்பா விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், இது போன்ற கட்சிகளும் நம்பினாங்க. இதன் தொடர்ச்சியா தான் முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொன்னார்னா, திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது, இதை யாரும் உடைக்க முடியாது அப்படின்னு. அதே கருத்தை திருமாவளவன் மற்றும் புத்தரசன், பே. சண்முகம் இப்படி தலைவர், மற்ற கூட்டணி கட்சி தலைவர்களும் இந்த கருத்தை சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனாலும் துரை வைகோ பாஜக கூட ஒரு மறைமுக கூட்டணியில உறவுல இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துகிட்டே இருந்துச்சு. அதை கிட்டத்தட்ட துரை வைகோ உறுதி பண்ணியிருக்காரு. ஏன்னா நாடாளுமன்றத்துல இந்த சிந்தூர், ஆபரேஷன் சிந்தூர் சம்பந்தமா எதிர்கட்சிகள் பல்வேறு கேள்விகளை மத்திய பாஜக அரசுக்கு வச்சாங்க. அந்த கேள்விகளுக்கு, பல்வேறு கேள்விகளுக்கு பாஜக அரசு உரிய பதில் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அமளி இதுலயும் ஈடுபட்டாங்க இந்த எதிர்கட்சி எம்பிக்கள், குறிப்பா திமுக எம்பிக்கள் மற்றும் இங்க மேற்கு வங்கத்தை சேர்ந்த திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள், காங்கிரஸ் கட்சி எம்பிக்கள் அப்படின்னு எதிர்கட்சி எம்பிக்கள் கடுமையான கேள்விகளை ஆளும் பாஜக அரசுக்கு எதிராக வைக்கிறாங்க. சிந்தூர் ஆபரேஷன் பத்தி இவ்வளவு பதிலீடு கொடுத்தோம், அதை பண்ணோம், இதை பண்ணோங்கிறீங்க, அந்த பயங்கரவாதிகள் எப்படி ஊடுருவி உள்ள வந்தாங்க அப்படிங்கிறதுக்கு சரியான விளக்கம் யாருமே கொடுக்க மாட்டேங்குது, பாஜக கொடுக்க மாட்டேங்குது. அப்ப இதுல ஏதோ ஒழுக்கத்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி கடுமையான விமர்சனங்கள் இருக்குது. இந்த விமர்சனத்தை தொடர்ந்து அந்த நாடாளுமன்றத்துல நடந்த அந்த விவாத நிகழ்ச்சியின் போது பல்வேறு குற்றச்சாட்டுகளை எல்லா எம்பிக்கள், குறிப்பா எதிர்கட்சி எம்பிக்கள் கடுமையான குற்றச்சாட்டுகளையும் கேள்விகளையும் முன்வைத்தாங்க. அப்ப பேசின துரை வைகோ ரொம்ப சாஃப்டா தான் அந்த கேள்விகளை கேட்டாரு. கேள்விகளை கேட்கல, ஆபரேஷன் சிந்தூர் சம்பந்தமா ரொம்ப சாஃப்டா தான் பேசினாரு. பாஜக அரசுக்கு எதிராக பெரிய கருத்துக்களை செய்யல. அப்படியே லைட்டா சிந்தூர், ஆபரேஷன் சிந்தூர் சம்பந்தமா பேசிட்டு திடீர்னு என்னன்னா உக்ரைன் ரஷ்யா வார் சம்பந்தமா போயிட்டாரு. அங்க போயிட்டு உக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான வார்ல ரஷ்யா சார்பில் 126 இந்தியர்கள் கட்டாயமா போர்ல ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. கிஷோர் சரவணன் உட்பட 126 பேர் அந்த ரஷ்யா ராணுவத்துல இணைக்கப்பட்டு உக்ரைனுக்கு எதிரான போர்ல ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. அவங்கள மீட்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சாரு. அதாவது இங்க ஆபரேஷன் சிந்தூர் சம்பந்தமான விவாதம் போயிட்டு இருக்கும்போது அப்படியே மடைமாற்றம் செஞ்சு இந்த வேலையை துரை வைகோ செஞ்சாரு. ஆனாலும் அவரு ஏதோ ஒரு அறியாமையிலே பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரிதான் திமுக எம்பிக்களும் மற்ற இவங்களும் நினைச்சாங்க. ஆனா இது யாரும் எதிர்பார்க்காத வகையில துரை வைகோ பிரதமர் மோடியை சந்திச்சாரு. இந்த சந்திப்பு பாத்தீங்கன்னா அரசியல் ரீதியான சந்திப்பு. மதிமுக திமுக கூட்டணி வெளியேறி பாஜக கூட்டணியினருக்கான வேலையை தொடங்கிருச்சு அப்படின்னு தான் சொல்லப்படுச்சு. ஆனா துரை வைகோ வெளியில பேட்டி என்ன கொடுத்தாருன்னா, அது தொடர்பா பிரதமர் மோடியை சந்திச்சது தொடர்பா விளக்கம் என்ன கொடுத்தாருன்னா, இது அரசியல் ரீதியான சந்திப்புலாம் எதுவுமே இல்லை, ரஷ்யா உக்ரைன் வார்ல சிக்கிய இந்த கிஷோர் சரவணன் உட்பட 126 பேரை மீட்பதற்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
முக்கிய கட்சி தலைவர்களோட கையெழுத்து போடப்பட்ட ஒரு மனுவை தான் வந்து பிரதமர் மோடி கிட்ட கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு. ஆனா இதுக்கு வந்து எதிர்த்தரப்புக்கு வந்து பல்வேறு கேள்விகளை இருக்கு. ஏன் அப்படின்னா இன்னைக்கு நாடாளுமன்றத்துல முக்கிய எதிர்கட்சிகளா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸ், திமுக மற்றும் காங்கிரஸ் இதுதான். இந்த காங்கிரஸ் எம்பிக்கள் வந்து பெரும்பாலும் பிரதமர் மோடியை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கேட்பதில்லை. ஏன்னா பெரும்பாலான மாநிலங்கள்ல காங்கிரஸ் ஆட்சி இல்லைங்கிற போது அவங்களுக்கு எந்த கோரிக்கையும் வைக்கிறதுக்கும் ஒரு தேவையில்லை அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது. ஆனா மேற்கு வங்கத்தை ஆளக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸும் சரி, தமிழ்நாட்டை ஆளக்கூடிய திமுகவுக்கும் சரி, மாநிலம் சார்ந்து பல்வேறு கோரிக்கைகளை பிரதமர் மோடி கிட்ட சொல்றதுக்கும், நிதி மாநிலத்துக்கு ஒதுக்கப்பட வேண்டிய நிதியை விரைவில் விடுவிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தொடர்பாக மனு கொடுக்கறதுக்கும் பலமுறை பிரதமர் மோடியை சந்திக்கிறதுக்கு நேரம் கேட்டிருக்காங்க. ஆனா பெரும்பாலும் அந்த நேரம் ஒதுக்கப்படுவதே இல்லை. பிரதமர் மோடியை சந்திக்கிறதுக்கு முக்கியமான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய திமுக எம்பிக்களுக்கும் சரி, முக்கியமான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்களுக்கும் சரி, பிரதமர் மோடியை சந்திக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கப்படுவது ரொம்ப 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 குறைவு. அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துல துறை வைகோ அந்த டைம் கேட்ட உடனே நேரம் ஒதுக்கியிருக்காங்க. இதுதான் எல்லாருக்குமே ஒரு கேள்வி, மிகப்பெரிய ஒரு கேள்வியை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா மற்ற முக்கியமான எத்தனையோ கட்சிகள் இருக்குது, அத்தனை முக்கியமான கட்சி எம்பிக்களுக்கெல்லாம் நேரம் ஒதுக்காத பிரதமர் மோடி துறை வைகோ கேட்ட உடனே நேரம் ஒதுக்கினார்னா இது வெறும் ரஷ்யா உக்ரைன் போர் சம்பந்தமான ஒரு இது மட்டுமே இல்லை, மனு கொடுக்கறது மட்டுமே இல்லை, பாஜக கூட்டணியில இணைகிறது சம்பந்தமான பேச்சுவார்த்தைக்கு தொடங்கி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிதான் எல்லாரும் பேசப்படுறாங்க. ஆனாலும் இவர் வந்து வைகோ அதன் பிறகும் இவரை சந்திச்சாங்க. யார ஸ்டாலினை சந்திச்சாரு. அப்பவும் வந்து இந்த திராவிட பாரம்பரியம் கொண்ட நாங்க கட்சி, நாங்க வந்து திமுக கூட்டணியில இருந்து வெளியேற மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலுமே அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு மனக்கசப்பு இருக்குது. ஒண்ணு, மதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய நபர்களை வந்து திமுக வந்து சேர்த்து கொண்டது அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, நான் இந்த ராஜ்யசபா எம்பி தகுதியை மீண்டும் வந்து வைகோவுக்கு கொடுக்காம அதை வந்து கமல்ஹாசனுக்கு கொடுத்தது அப்படிங்கிறது ஒரு வருத்தம் இருக்குது. இந்த வருத்தம் வந்து எங்களுக்கு இல்ல, வருத்தம் தான், ஆனாலும் வந்து நாங்க கூட்டணியில இருந்து வெளியேற மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு துரை வைகோ சொன்னாலும் அதுக்கு வந்து வைகோவுக்கு இந்த ராஜ்யசபா சீட்டு ஒதுக்காததுக்கு பழிவாங்கும் விதமா மத்திய அமைச்சரவையில எனக்கு ஒரு இடம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு துறை வைக்க கோரிக்கை வைத்ததாகவும் அதை பிரதமர் மோடி பரிசீலித்து ஆலோசனை பண்ணி முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பதாகவும் சொல்லப்படுது. அதன்படியா திமுகவுக்கு திரைமறைவுல பாஜக கூட மதிமுக தொடர்ந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உறுதியாயிருக்குது. இதை வந்து திமுகவும் கிட்டத்தட்ட சொல் பண்ணிதான் இப்ப வந்து தேமுதிகவை மதிமுகவுக்கு மாற்றாக தேமுதிகவை தங்களோட கூட்டணிக்கு கொண்டு வர்றதுக்கான வேலைகளை தீவிரப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து மதிமுகவை பொறுத்தவரைக்கும் அது உங்களுக்கு வந்து வாக்கு வங்கி வந்து 1 இல்ல 2% இருக்குது. ஆனா தேமுதிகவுக்கு குறைந்தபட்சம் 2-4% வாக்குகள் இருக்கு. அவங்களுக்கு ஒரு கணிசமான தொகுதிகளை கொடுத்தா அவங்க கண்டிப்பா வந்து வந்துருவாங்க. உங்களுக்கு மதிமுகவுக்கு 2 எம்பி தொகுதிகளை கூட கொடுத்துருக்கோம் நம்ம. அதாவது ஒரு ராஜ்யசபா எம்பி, ஒரு லோக்சபா எம்பி, 2 எம்பி தொகுதிகளை கொடுத்துருக்கோம். ஒண்ணுல வைகோ இருந்தாரு, இன்னொன்னு வந்து துரை வைகோ இப்ப இருந்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது தேமுதிக இப்ப வந்து கேட்கறது அதேதான். ஒரு எம்பி தொகுதி ராஜ்யசபா, ஒரு லோக்சபா கேட்கறாங்க. அது போக ஒரு 12 தொகுதிகளாவது கொடுங்க அப்படிங்கிறாங்க. சோ அதை வந்து ஒரு 8 இல்ல 9 அந்த லெவலுக்கு கொண்டு வரலாம். 9 சட்டமன்ற தொகுதிகள், ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்து தேமுதிகவுடனான இந்த கூட்டணி வரத்தை இறுதி செய்யலாம் அப்படின்னு ஸ்டாலின் முடிவு பண்ணியிருக்காரு சொல்லப்படுது. அது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தீவிரமடைந்திருக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்னா மதிமுக குறிப்பா துரை வைகோட இந்த செயல்பாடு தான். துரை வைகோ வந்து இங்க வெளியில வைகோவுக்கு வந்து திமுக கூட்டணியில தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தாலும் துரை வைகோ அவரோட பதவி ஆசை காரணமா இந்த மாதிரியான பாஜக கூட ஒரு திரைமறைவு பேச்சுவார்த்தையில ஈடுபட்டிருக்காரு அப்படிங்கிறத மதிமுக நிர்வாகிகளே குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. மதிமுக ஒருவேளை பாஜக கூட்டணிக்கு போனாங்கன்னா இந்த தமிழ்நாட்டுல அதுக்கான வாய்ப்புகள் இழந்துடும். இன்னும் கழுதத்தை ஏந்தி கட்டருமான கதையை இன்னும் மதிமுக தேய்ஞ்சிரும். அதனால வந்து நம்ம இருந்தோம்னா அதுக்கு நம்ம பதவிகளுக்கும் நம்மளோட எதிர்காலத்துக்கும் சரியா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மதிமுக முக்கிய நிர்வாகிகள் இப்ப திமுக பக்கம் சாயறதுக்கான வேலைகளை தொடங்கி இருக்கதான் செய்யப்பட்டு அது தொடர்பான அறிவிப்பு, அதாவது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினில மதிமுகவில் துஞ்சிருக்கக்கூடிய பல முக்கிய நிர்வாகிகள் இணையறதுக்கான அறிவிப்பு, அந்த விழா வந்து விரைவில் நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. மதிமுக இத்தகைய செயல்பாடு காரணமா திமுக கூட்டணி உடையுது அப்படின்னு உறுதியாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே
இத கணக்கில் வச்சுதான் எடப்பாடி பழனிசாமி கடந்த சில நாட்களுக்கு முன்பு தூத்துக்குடியில பேசும் போது இந்த கருத்தை நெல்லையில பேசும்போது இந்த கருத்தை ரொம்ப ஆணித்தரமா சொன்னாரு. திமுக கூட்டணி கண்டிப்பா உடையுது, அதுல இருக்கக்கூடிய ஒரு கட்சி நம்ம கூட்டணிக்கு வரப்போகுது அப்படிங்கறது சொன்னது. இதுதான். அதாவது அதுக்கு முன்னாடி ஒரு பிரம்மாண்ட கட்சி சொன்னாரு. அது யார மனசுல வச்சு சொன்னாருன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை தான் மனசுல வச்சு சொன்னாரு அப்படிங்கிறது உறுதி. இப்ப நெல்லையில பேசும் போது இன்னொரு கட்சி திமுக கூட்டணி உடைந்து ஒரு கட்சி வரப்போகுது அப்படின்னு சொல்றது மதிமுகவை தான் சொல்லியிருக்காரு. சோ இத திமுக தலைமையும் கிட்டத்தட்ட அதை உறுதி பண்ணனால மதிமுக வெளியேற்றிருக்கு. தேமுதிகவை அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிட்டு தேர்தலை சந்திக்கிறதுக்கான வியூகங்களை வளர்க்கிறதுக்கான வேலையை தொடங்கி இருக்கிறதா சொல்ல முடியுது. பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு போகும். இந்த மதிமுக வெளியேறினா யாருக்கு நட்டம் அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க.